ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ஆஸ்டின். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பண்ணுறேன். ஆண்டவர் அதற்கான டைமும் ஸ்பேஸும் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி ஏழையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் அப்படி என்று கிடையாது. இந்த உலகத்தில் பெரிய லெவலில் மிக பணக்கார வாழ்க்கையாக வாழ்கிறவர்களுக்கும் கஷ்டம் உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த உலகம் டெம்பரரியாக நியமிக்கப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களே வைத்திருக்கிறார். நாம் இப்படி தான் சாப்பிட வேண்டும், இப்படி தான் நாம் தூங்க வேண்டும், இப்படி தான் நாம் உறவுகளை வைத்திருக்க வேண்டும், இப்படி தான் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருக்கும் பொழுது தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம். அப்போ இந்த கஷ்டங்களை குறைக்க முடியுமா, இல்லை சால்வ் பண்ண முடியுமா, இதை ஏன் கடவுள் வைத்திருக்கிறார் என்கிற விளக்கங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவன் ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் ஆத்மாவுக்கான விடுதலை முதல்ல தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த உலகத்தின் முதல் மனுஷன் பாவம் செஞ்சானோ அப்போவே அவன் ஆத்மா, அவன் பாவம் செஞ்சதுனால தேவனோடு உள்ள கனெக்ஷன் போய்விட்டது. பாவம் நடுவில் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால அவன் இந்த உலகத்தின் கண்ணோட்டத்தை மட்டும் பார்க்கிறவனாகவே காணப்பட்டான். அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை, தேவன் பேசக்கூடிய சத்தத்தை, தேவன் வருகிற விதத்தை பார்க்க முடியாதவனாக போனான். ஆனால் அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார் தெரியுமா? அது வரைக்கும் டெம்பரரியாக இந்த அனிமல்ஸோட சாக்ரிஃபைஸை வச்சு பாவங்களை மூடுகிறதற்கு டெம்பரரியாக ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணாரே தவிர, அந்த சொல்யூஷன் நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. அதற்கான சொல்யூஷனாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை போக்குவதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அதாவது அவரை விசுவாசித்து அவர் எனக்காக தான் மரித்தார் என்று அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் திரும்ப ஆவியிலே ஒரு பிறப்பை கொடுக்குறார். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ இந்த ஆவியில பிறப்பை கொடுக்கும் பொழுது இந்த உலக கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? சாதாரணமான உலக வழிகளை விடவோ இந்த ஆவியில பிறக்கிற மனுஷர்கள் பரலோக வழியை நோக்கி நடக்கும் பொழுது இன்னும் அதிகமான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அவங்கக்கிட்ட ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய மார்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு, அப்படி மார்பில் படுத்துக்கிட்டு அவர்கிட்ட நம்முடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவர் சால்வ் பண்ணி வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கஷ்டங்களை சொல்லுறது மட்டும் இல்லைங்க, அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விதத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, இந்த உலகத்தை டெம்பரரியாக படைச்சிருந்ததுனால இப்படி தான் உழைக்கணும்னு வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஆதியாகமுல பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நியமிக்கப்பட்டிருந்தது. மனுஷன் ஒரு வேலை அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆண்டவரை விட்டு போக வேண்டும் அப்படின்னு இல்லை. அவன் டெம்பரரியாக ஒரு சில ஒர்க்கை பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருந்தார். பெர்மனண்ட்டாக ஆண்டவர் தான் அவனுக்கான அதிகாரியாக, அவனுக்கான எஜமானாக இருக்கும்படி ஆண்டவர் இருந்தார். இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் எதை எஜமானம் வைப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையை எஜமானம் வைப்பாங்க. அவங்களுடைய லைஃப் பர்பஸு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஏன் கண்ணோட்டத்தின்படி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அதெல்லாம் அவங்களுடைய லைஃப் பாஸ் ஆட்டு வைப்பாங்க. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தின் படைத்த ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா, நாம் இந்த கஷ்டத்தில் அனுபவிச்சு தான் ஆகணும் என்று படைத்திருக்கிறார். அதாவது ஒரு சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இல்லை இந்த உழைக்கிறோம், இல்லை சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இது கூட ஒரு ஒர்க்கு தான் உள்ளே நடந்துட்டுருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் மனுஷன் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்ஸ் உயிர் போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் கஷ்டம் எதுவுமே கிடையாது. அவன் ஃப்ரீயாக மாறுகிறான். ஒன்று பரலோகத்துக்கு போய் டோட்டலி ஃப்ரீயாக மாறுகிறான், இல்லை நரகத்துக்கு போய் டோட்டலி கட்டப்பட்டவனாக அக்கினியினாலே வாதிக்கப்படுகிறவனாக மாறுகிறான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கஷ்டத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன சொல்யூஷன் சொல்லி தந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க.
ஏனென்று சொன்னால் உங்கள் கவலைகளை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. ஹalleluya. இந்த உலகத்தின் பாடுகளை ஃபேஸ் பண்ண இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவை பாடுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. முந்தின நாள் ஜெபத்தில் அழுகிறார். அதாவது ஒரு வேர்வை துளி ரத்த துளியை போல விழுகிறதாம். அவ்வளவு வேதனையில் சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாடுகள் இல்லாம வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பிதாவைக்கு தேவன் சொல்லுகிறார், இது இது என்னுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை அக்செப்ட் பண்ணுகிறார். ஆண்டவரே இது உங்க சித்தம்னா நான் கண்டிப்பா இதை செய்தே தீர்வேன் என்று சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அப்போ சந்தோஷமா தாங்க இருந்தார். ஹalleluya. அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா தான் இருந்தார். அதாவது பெரிய கஷ்டம், அந்த பெரிய கஷ்டத்தை தூக்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்து விட வேண்டும், நம்ம ஃப்ரீயா சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹalleluya. இந்த உலகத்துல நார்மலாக போகிறவங்களுக்கும் கஷ்டம் உண்டு, பணக்கார வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கும் கஷ்டம் உண்டு, அதை விட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உண்டு. ஆனால் அவங்களுக்கு தான் இருக்கிற ஈஸியான லைஃப் என்ன அப்படின்னா, எல்லா கஷ்டத்தையும் தூக்கி ஒருத்தர் மேலே வைத்து விடலாம். ஹalleluya. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் பாரம் லகுவாயும் இருக்கிறது என்று. ஹalleluya. எல்லா கஷ்டத்தையும் தூக்கி அவர் தலை மேலே வைங்க, வச்சு விட்டு நீங்கள் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுங்க. ஹalleluya. நமக்கு வேலை அப்படின்னா இந்த உலகத்தை டெம்பரரியாக பார்க்குறது வேலை தான். ஆனால் நமக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது அந்த உலகத்தின் கஷ்டத்தெல்லாம் நமக்கு என்ன கஷ்டங்கள்லாம் வருகிறதோ எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே வைத்து விட வேண்டும் என்பது தான். ஹalleluya. அதான் நான் சொல்ல வந்தேன், பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் நமக்கு கிடையாது. நாம் அங்கே முழுவதுமாக இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டைக்கு ஆட்டுக்குட்டியாளர் நம்மை நடத்துகிறார். நாம் முழுவதுமாக அவரை துதித்து கொண்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனாலும் அங்கே ஒரு சின்ன கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அப்போது நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று, அங்கேயும் துடைப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அந்த பழைய துக்கமான நாட்கள்லாம் மறந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக நம்மை நடத்துவார் என்று பரலோக வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்போது இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் கண்ணீர்கள் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஹalleluya. ஆனால் அதையெல்லாம் நம்மளை நிறுத்தாது. நாம் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு நாம் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். நம்ம தான் இருக்கலே ரொம்ப சந்தோஷமான ஆள். ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஹalleluya. இப்படி யாராவது சொல்லுவாங்களாங்க? எப்போ சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஹalleluya. பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிரச்சனையை சால்வ் பண்ணுறவர்கிட்ட கொடுத்து விட்டு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹalleluya. அதாவது ஒன்று சொல்யூஷன், பிரச்சனைகளிலிருந்து சொல்யூஷன் கிடச்சி நம்ம விடுதலையாக இருக்கணும். இல்லை அந்த பிரச்சனையை இன்னொருத்தட்ட கொடுத்து விடணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஹalleluya. நம்ம பிரச்சனையை தலைமையில் வைத்து கொண்டு நடக்கவே கூடாது. அவர்கிட்ட விட்டு விடுங்க, அவர் சூப்பராக நடத்துவார் உங்களை. ஹalleluya. இரண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. அதாவது மனசில் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவோட எப்பொழுதும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் பர்சனலாக ஒரு ரூமில் ஜெபிக்கிறோம், அடுத்து ஒரு ஃபேமிலி ப்ரேயராக ஜெபிக்கலாம், இல்லை சர்ச்சிலையும் ப்ரேயராக ஜெபிக்கலாம். இதெல்லாம் வேறு வேறு டைமு. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் மனசில் ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். ஹalleluya. ஆத்மாவிலேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். ஹalleluya. அப்போ இந்த ஆத்மாவிலேருந்து கனெக்ஷன் வரும் பொழுது தான் நாம் இயேசு கிறிஸ்துவோடு அந்த ஜெபம் பேசுகிற ஒரு தன்மை உருவாகிறது. ஹalleluya. நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம்னால் இதுதான் முதல் ப்ரூஃபே. நம்ம உள்ளேருந்து அவர் கூட எப்பவும் பேசுகிற ஒரு தன்மை உருவாகும். ஹalleluya. அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மனசில் என்னென்ன தோணுதோ எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதன்படி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வார்த்தைகளை மட்டுமே போட்டுட்டு போகாதீங்க. உங்கள் வார்த்தைகளையும் ஜெபம் பண்ணுங்கள். ப்ளஸ் அவர் வசனத்திலேருந்து என்ன சொல்லி தராரு, நிறைய இடத்துல மற்றவங்க மூலமாகவும் சொல்லி தருவார். நிறைய நேரத்தில் வேற வெளியில் கேட்கக்கூடிய பாடல்கள் மூலமாக சொல்லி தருவார். நிறைய நேரத்தில் அவர் பைபிளில் நம்ம எப்பயோ படித்த வசனத்தை ஞாபகப்படுத்தி சொல்லி தருவார். ஹalleluya. சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார், நம்மிடம் பேசி கொண்டே இருப்பார். ஹalleluya. மிகவும் அன்பான தேவன். இல்லை கனவுகளில் சொல்லி தருவார், இல்லை தரிசனத்தில் சொல்லி தருவார். ஹalleluya. இல்லை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்லி தருவார். ஹalleluya. அவர் எப்போவுமே பேசி கொண்டு இருக்கிறவர். அவர் இறந்து போன தேவன் அல்ல, மரித்து போன தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன். ஹalleluya. என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ நிறைய விஷயம் சொல்லி தந்துகிட்டே இருப்பார். ஹalleluya. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் இதை படித்தோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த நாளுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லி தந்திருப்பார் ஆண்டவர். ஹalleluya. அப்போது இடையிடாமல் மனசில் இருக்கிறத அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹalleluya. நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின்லாம் இருக்குது, இந்த வீடு கட்டுறது சித்தமா,
இந்த திருமணத்தை செய்வது சித்தமா, இந்த 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 வாழ்க்கை இப்படி வாழ்வது சித்தமா, அப்படி இப்படின்னு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கலாங்க. ஆனால் முதல்ல அவரை எப்பொழுது துதிப்பது நம்முடைய சித்தம், அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அதாவது எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு தீமை அனுமதித்திருந்தாலும் அந்த தீமை உங்களை நன்மைக்கு எதுவாக தான் உங்களை நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் கைகளில் போகிறது. அவர் சூப்பராக உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போது திரும்ப சொல்கிறேன், முதலேருந்து என்ன சொல்ல வந்தேன்? முதல்ல எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னேன். இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். மூன்றாவது, எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. நன்மையில் நன்றி சொல்லுகிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. தீமையாக நடந்தாலும் அந்த தீமையிலும் நன்றி சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அனுமதிக்காமல் அந்த தீமை வராது. அவர் உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காக தான் ஒன்றொன்றையும் அனுமதித்திருப்பார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் அதனால தான் நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் தீமைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நடந்ததுனால தான் நான் இயேசு கிறிஸ்துவாக பேசுகிற ஒரு லைஃப்பை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் எனக்கு இந்த ஐடியா கிடையாது. அது வரைக்கும் எனக்கு அவருக்காக பேச வேண்டும்ங்கிற ஒரு இதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அவருக்காக பேச வைக்கிறார். அதன் மூலமாக நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங்காக வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் அப்படிதாங்க. ஹல்லேலூயா. உலகம் முழுக்க எல்லாருக்கும் முன்னாடியும் பேச வைப்பார். ஹல்லேலூயா. அது பெரிய பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. உங்களை அநேகருக்கு ஜெபம் பண்ணுறவராக வைப்பார். உங்கள் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, பெரிய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? கடைசியாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அப்போ தான் இந்த உலகத்தில் உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து நாம் சந்தோஷமாக இருப்போம் அவரோடு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நார்மலான உலக மனுஷங்களை விட நமக்கு கஷ்டம் அதிகம். ஒரு பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, நீங்கள் கிடையாதுன்னு மறுக்கவே முடியாது. அவங்களுக்கும் கஷ்டங்கள் உண்டு. அப்போ நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைனா ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் உண்டு. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே வச்சு விடலாம், நாம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஃப்ரீயாக இருந்துவிட்டு நாம் செய்ய வேண்டியது இதே தான். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கணும். அவர் என் கூட இருக்கிறார், அவருடைய ப்ரெசன்ஸ் என் கூட இருக்கிறது. கெட்டது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, அவர் என் கூட தான் இருக்கார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ண கொண்டிருக்க வேண்டும். என் மனசில் ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் அவர்களிடம் ஏதாவது ஒரு விஷயம் மனசில் நினைக்கிறதோ ஏதோ ஒன்று ஒரு ஜெபமாக நினைக்கலாம், இல்லை ஒரு பாடலாக பாடலாம். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 10 தீமை நடந்தாலும் 11ஆவதாக உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். அந்த நன்மை செஞ்சதுனால தான் நீங்கள் தப்பிச்சு வாழ்வீங்க. அந்த ஒரு நன்மை நடந்துச்சு பார்த்தீங்களா, அதற்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் சவுல் பின்தொடர்ந்து வந்து கொல்லுறதுக்காக வந்து கொண்டிருந்தான். அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். தப்பிச்சு போய் கொண்டிருக்கும் பொழுது சின்ன சின்ன நன்மைகளுக்காக நன்றி சொன்னான். அதெல்லாம் பாட்டாக மாறி பைபிளில் சங்கீதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன சின்ன நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. அவரே அதை செய்தார் என்று நான் அறிந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஒவ்வொரு நன்மைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா. அந்த தீமையெல்லாம் நடந்ததுனால தான் சவுலுக்கு முன்பாக அவ்வளவு கஷ்டங்களை பட்டனால தான் தாவீது ஒரு பெஸ்ட் ராஜாவாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவனை யுத்தம் செய்கிற ஒரு வீரனாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் யுத்தம் செய்கிற ஒரு வீரனாக தான் நம்மளை மாற்றும். ஹல்லேலூயா. அது நம்மளை அழித்து போடாது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரே இதை செய்தார் என்று நாம் எப்பொழுதும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நம்ம எப்பொழுதும் பாதுகாத்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை கைவிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம் கஷ்டங்களெல்லாம் அவர்கிட்ட விட்டுவிடுவோம். அவர் எடுத்துக்கொள்வாருங்க. நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், அவர் அந்த கஷ்டத்தை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக ரெஸ்ட் எடுப்போம், அவர் சொல்கிறபடி மட்டும் செய்வோம். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் அவர் ஆதாம் கிட்ட ஒன்றே தாங்க சொன்னார், முதல் மனுஷன்கிட்ட, இந்த பழத்தை சாப்பிடாத, மீதி எல்லாம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அவனுக்கு பாருங்கள், இந்த உலகத்தோட எல்லா பழத்தையும் சாப்பிட்ற ரைட்ஸ் இருந்துச்சு, ஒரே ஒரு பழம் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ அவன் எல்லாத்தையும் பார்க்கலாமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பழத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம், என்னென்னமோ உண்டோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கைங்க. அதை செய்யாமல் நேராக போய் எந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை போய் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் கட்டளை மீறி விட்டதாக ஆகிவிட்டது.
அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சாபம் ஒரு வார்த்தையாக சொல்லியிருந்தார் என்றால், இதை நீ சாப்பிட்டா நீ செத்து போவ அப்படின்னாரு. அவன் சாப்பிட்டான், ஆவியிலே செத்து போனான். சரீரத்தில் ஏதோ சாகலாம், உண்மை உயிர் உள்ளவனாக தான் இருந்தான், ஆவியிலே செத்து போனான். ஆண்டவரோடு உள்ள கனெக்ஷனில் செத்து போனான். அதை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள், இந்த உலகம் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்தில் போயிட்டுருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான பாத்தில் போயிட்டுருப்பாங்க. அந்த உலகம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலீஜியனஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூல்ஸ் தாங்க இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. அவர் சொல்கிறபடி நடக்கணுங்கிறதா ரூல்ஸ். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை உருவாக்கினவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் உருவாக்கினவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க. அவர் மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் வேறு எங்கேயாவது கிடைக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் அவரை மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்குமா? நீங்கள் வேறு இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு சர்ச்சோ இல்லை வேறு ஏதோ, அதாவது நான் தப்பான இந்த விக்கிரக ஆராதனை சர்ச்சோ இல்லை வேறு எங்கேயோ சும்மா போய் பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு பேட் ஃபீல் வருங்க. ஒரு அன்பு இருக்காது. ஒரு மாதிரி யாரோ நம்மளை மிரட்டுற மாதிரி இருக்குங்க. ஹல்லேலூயா. அன்பு இருந்தால் தாங்க அங்கே லைஃபே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மரித்து உயிர் தெழுந்து அவர் நம்மேல் அவ்வளோ அன்பு வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் முதல்ல அன்புள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அன்போடு கூப்பிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு யாரும் இந்த மாதிரி அன்பு செலுத்த மாட்டாங்க. இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இங்கே உங்களை அன்பு செலுத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், அவர் மார்பில் சாஞ்சி ரெஸ்ட் எடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.